வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல். திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி. லெமன் தொலியெல்லாம் தூர போடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு, கொஞ்சோண்டு பவுலில் தண்ணி எடுத்துட்டு அதில் ஒன்றோ ரெண்டோ இதை போட்டுட்டு மைக்ரோவேவ் க்ளீன் பண்ண. மைக்ரோவேவில் ஏதாவது ஸ்மெல் இருக்கும் ப்ரீவியஸ் குக்கிங்கோடது, அதை ரிமூவ் பண்ணதுக்கும் டிப்பு. இந்த பவுலில் உள்ளதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபியூ மினிட்ஸு இல்லை ஃபியூ செகண்ட்ஸ் வச்சாலும் போகிறோம். இந்த ஸ்மெல்லு மாறிடும். நீட்டாக நமக்கு தொடச்சி எடுத்துகிட்டா போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகி நல்ல இந்த லெமனோட ஸ்மெல்லு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இனி தொடச்சி எடுத்துகிட்டா போகிறோம். இப்போ தொடச்சாச்சு, நல்ல லெமன் ஃப்ளேவரோடு இருக்குது. அடுத்தது ஒரு க்ளீனிங் லிக்விடு. இதில் 400 ml, அதாவது 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிடணும். இதில் கொஞ்சம் இந்த எலுமிச்சங்காய் தொலியை போட்டுடலாம். நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இதை நம்ம அணைச்சிருவோம். கூலாக விட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு சொல்கிறேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, அதில் சோடாப்பு, அது அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் லிக்விட் ஜெல். இதை வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக டஃப் ஸ்டெயின்ஸ் போகக்கூடிய சொல்யூஷன் ரெடி. இது நான் ஒரு ஸ்ப்ரேயரில் எடுத்திருக்கேன். இதில் நமக்கு டைல்ஸு அடுப்புக்கு பின்னாடி உள்ளதை கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் இதில் எல்லாம் இது நல்லா தெளிச்சிட்டு தொடச்சிட்டோன்னா ஸ்பார்க்லிங் க்ளீன் ஆயிரும். கம்ப்ளீட்டாக எண்ணெய் பிசுக்கு வந்துடும் நம்மகிட்ட. இந்த மாதிரி சாப்பிங் போர்ட்லேயும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இதுலேயும் இந்த சொல்யூஷன் ஊற்றி இதில் ஊற்றியாச்சு. இப்போ கழுவி காமிக்கேன். இப்போ பாருங்கள், க்ளீன் ஆகிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.